சேரன் மாதேவி. சேரன் மாதேவியில் 100 நாள் வேலை சட்டத்திருத்தத்தை கண்டித்து திமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவின் பேரில் 100 நாள் வேலை திட்டத்தை அழிக்கும் வகையில் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள சட்டத்திருத்தத்தை கண்டித்து அதனை திரும்பப் பெற வலியுறுத்தியும் அந்த சட்டத்திற்கு ஆதரவு தந்த அதிமுகவை கண்டித்தும் நெல்லை மேற்கு மாவட்ட திமுக சார்பில் 5 இடங்களில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதன்படி சேரன் மாதேவி கிழக்கு மற்றும் மேற்கு ஒன்றிய திமுக சார்பில் சேரன் மாதேவி பேருந்து நிலையம் அருகில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை செயற்குழு உறுப்பினர் வக்கீல் ஆ. பிரபாகரன் தலைமை தாங்கி கண்டன உரையாற்றினார். இதில் ஒன்றிய செயலாளர்கள் சேரன் மாதேவி கிழக்கு முத்துப்பாண்டி என்ற பிரபு, மேற்கு முத்துகிருஷ்ணன், மாவட்ட கவுன்சிலர் சாலமன் டேவிட், சேரன் மாதேவி யூனியன் சேர்மன் பூங்கோதை குமார், துணை சேர்மன் ஆனந்தலட்சுமி, பேரூராட்சி தலைவர்கள் கோபாலசமுத்திரம் தமயந்தி, மேலச்செவல் அன்னபூரணி ராஜன், பத்தமடை அபிதா ஜமால், சேரன் மாதேவி தேவி ஐயப்பன், கூனியூர் ஊராட்சி மன்ற தலைவர் முத்துகிருஷ்ணன், மாவட்ட பிரதிநிதி மூலச்சி சீவல முத்துக்குமார், சேரன் மாதேவி கூட்டுறவு பண்டகசாலை முன்னாள் தலைவர் ஐயப்பன், முன்னாள் துணைத் தலைவர் டேவிட் ஸ்டீபன், பேச்சாளர் நெல்லைமணி, மதிமுக ஒன்றிய செயலாளர் குட்டிப்பாண்டியன், விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒன்றிய செயலாளர் மாதவன், காங்கிரஸ் மாவட்ட பொதுச் செயலாளர் முருகன் ரவிச்சந்தர், வக்கீல் பாஸ்யராஜ், திமுக நகர செயலாளர்கள் சேரன் மாதேவி மணிஷா செல்வராஜ், வீரவநல்லூர் சுப்பையா, கல்லிடை இசக்கி பாண்டியன், மேலச்செவல் மணிகண்டன், தகவல் தொழில்நுட்ப பிரிவு பிரேம் ஆனந்த் உட்பட திரளான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கொஞ்சம் பாருங்க, இங்க பாருங்க. பிரபலம் கொஞ்சம் சரி. வேணாங்க, ஒருத்தரா போடுங்க. அதான் கொஞ்சம் வெயிட் பண்ணு. கொஞ்சம் அவளுங்க பின்னாடி ஆளு. சரி, கூட்டணி கட்சி நிர்வாகிகள் மேடைக்கு ஒரு மாதிரி ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். 100 நாள் வேலையை நிறுத்த துடிக்கும் ஒன்றிய அரசுக்கு எதிரான ஆர்ப்பாட்டம், ஒன்றிய அரசுக்கான ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். ஏழைகள் வயிற்றில் அடிக்கும் நினைக்கும் வயிற்றில் அடிக்கும் மோடிக்கு எதிரான ஆர்ப்பாட்டம், மோடிக்கு எதிரான ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். மோடிக்கு வால் பிடிக்கும், மோடிக்கு வால் பிடிக்கும். அடிமைகளுக்கு எதிரான ஆர்ப்பாட்டம், அடிமைகளுக்கு எதிரான ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். தமிழ்நாட்டை வஞ்சிக்கும், தமிழ்நாட்டை வஞ்சிக்கும் பாஜக எதிரான ஆர்ப்பாட்டம், பாஜக எதிரான ஆர்ப்பாட்டம். முடக்காதே 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 100 நாள் வேலையை முடக்காதே, 100 நாள் வேலையை முடக்காதே, முடக்காதே 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 100 நாள் வேலையை முடக்காதே, 100 நாள் வேலையை முடக்காதே. நீக்காதே 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 நீக்காதே. அண்ணல் காந்தி பேரை நீக்காதே, அண்ணல் காந்தி பேரை நீக்காதே. குறைக்காதே 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 குறைக்காதே. தமிழ்நாட்டு நிதியை குறைக்காதே, தமிழ்நாட்டு நிதியை குறைக்காதே. அடிக்காதே 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 அடிக்காதே. ஏழைகள் வயிற்றில் அடிக்காதே, ஒதுக்காதே 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 ஒதுக்காதே. விவசாய தொழிலாளர்களை ஒதுக்காதே, விவசாய தொழிலாளர்களை ஒதுக்காதே.
திட்டத்தை நிறுத்தாது. வறுமை ஒழிப்பு திட்டத்தை நிறுத்தாது. தள்ளாது 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 தள்ளாது. வறுமையில் மீண்டும் தள்ளாது. வறுமையில் மீண்டும் தள்ளாது. திணிக்காது திணிக்காது. பிடிக்காது பிடிக்காது. திட்டத்தின் பெயரால் இந்தியை திணிக்காது. திட்டத்தின் தொழிலாளியின் பெண்களை பிடிக்காது. புறக்கணிக்காது புறக்கணிக்காது. புறக்கணிக்காது புறக்கணிக்காது. தாய் தமிழ் மொழியை புறக்கணிக்காது. தாய் தமிழ் மொழியை புறக்கணிக்காது. தண்டனையா தண்டனையா. தண்டனையான் தண்டனையான். வறுமையை ஒழிக்க தமிழ்நாட்டுக்கு தண்டனையா. வறுமை ஒழிப்பு தமிழ்நாட்டுக்கு தண்டனையான். சுமத்தாது சுமத்தாது. சுமத்தாது சுமத்தாது. மாநில அரசு மீது நிதிச்சுமையை சுமத்தாது. மாநில அரசுக்கு மீது நிதிச்சுமையை சுமத்தாது. கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம். கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம். 100 நாள் வேலையை முடக்க நினைக்கும். 100 நாள் வேலை முடக்க நினைக்கும். பாஜகவை கண்டிக்கின்றோம். கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம். கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம். நாட்டின் சதிக்கு ஒத்துவரும் மோடியின் சக்தியை அர்ப்பணிக்கும். அடிமை அதிமுகவை கண்டிக்கின்றோம். அடிமை அதிமுகவை கண்டிக்கிறோம். திரும்ப பெறு திரும்ப பெறு. திரும்ப பெறு திரும்ப பெறு. ஏழை மக்களின் வாழ்வை அளிக்கும் புதிய மசோதாவை திரும்ப பெறு. ஏழை மக்களின் வாழ வைத்த மசோதாவை. தமிழ்நாடு என்ன கால்மதியா. தமிழ்நாடு என்ன கால்வெளியா. ஈரம் இல்லையா ஈரம் இல்லையா. ஈரம் இல்லையா ஈரம் இல்லையா. நெஞ்சில் துளியும் ஈரம் இல்லையா. நெஞ்சில் தொழிலும் ஈரம் இல்லையா. கேட்கவில்லையா கேட்கவில்லையா. கேட்கவில்லையா கேட்கவில்லையா. ஏழைகளின் கூக்குரல் கேட்கவில்லையா. ஏழையும் கூக்குரல் கேட்கவில்லையா. வறுமை ஒழிக்கும் திட்டத்தை வறுமை ஒழிக்கும் திட்டத்தை தடுத்து நிறுத்த துடிப்பதேன். தடுத்து நிறுத்த தீர்க்கிறேன். பட்டினி போக்கும். பட்டினி போக்கும். 100 நாள் வேலையை தடுத்து நிறுத்த துடிப்பது ஏன். இன்னொரு வேலையை தடுத்து நிறுத்த மோடியே மோடியே. மோடியே மோடியே. நாமங்கள் வேலையை முடக்காது. 100 நாள் வேலையை முடக்காது. விடமாட்டோம் விடமாட்டோம். விடமாட்டோம் விடமாட்டோம். பாஜகவின் சதியை நிறைவேற்ற விடமாட்டோம். பாஜகவின் சதியை நிறைவேற்ற விடமாட்டோம். கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம். கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம். 100 நாள் வேலையை முடக்க நினைக்கும். 100 நாள் வேலை முடக்க இருக்கும். பாஜகவை கண்டிக்கின்றோம். அதை திரும்ப பெறு. புதிய சட்டத்தை திரும்ப பெறு. எங்கே போனார் எங்கே போனார். எங்கே போனார் எங்கே போனார். அடிமை பழனிசாமி எங்கே போனார். எங்கே போனார். கிராம மக்களை கைவிட்டு கிராம மக்களை கைவிட்டு மோடி காலில் இல்லவா போனார். ஒரு காலம் போகும். எங்கே போனார் எங்கே போனார். எங்கே போனார் எங்கே போனார். மருத்துவ பழனிசாமி எங்கே போனார். எங்கே போனார். ஊர் மக்களை மறந்துவிட்டு அடிமை சாமி வைக்கவில்லையா. அடிமை சாமியை நிற்கவில்லையா. புறக்கணிப்போம் புறக்கணிப்போம். புறக்கணிப்போம் புறக்கணிப்போம். தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்ய துரோக பழனிசாமியை புறக்கணிப்போம். தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்த பழனிசாமியை புறக்கணிப்போம். விடமாட்டோம் விடமாட்டோம். விடமாட்டோம் விடமாட்டோம். ஏழைகளை வாழ்வை அளிக்க பிடிக்கும். நாய்களை வாழ வைக்கும். எதிரிகளின் சதி நிறைவேற விடமாட்டோம். எதிரிகளின் சதுரங்களை விடமாட்டோம். கண்டிக்கின்றோம் கண்டிக்கும். ஏழை மக்களை வாக்க இருக்கும். இதை மசோதாவை திரும்ப பெறு. பசங்களை திரும்ப பெறு. விடமாட்டோம் விடமாட்டோம். விடமாட்டோம் விடமாட்டோம். பாசில சக்திகளை காலொன்று விடமாட்டோம். விடமாட்டோம். போராடுவோம் வெல்வோம். போராடுவோம் போராடுவோம் வெல்வோம். போராடுவோம் வெல்வோம். போராடுவோம் வெல்வோம். போராடுவோம் வெல்வோம். தமிழ்நாடு போராடும். தமிழ்நாடு போராடும். தமிழ்நாடு வெல்லும். தமிழ்நாடு வெல்லும். தமிழ்நாடு போராடும். தமிழ்நாடு போராடும். தமிழ்நாடு வீரர்களும் செயலாளர் மற்றும் இங்கு கலந்து கொண்டிருக்கும் கூட்டணி கட்சி அனைவருக்கும் எனது முதல் வணக்கம். மத்திய அரசு இந்த 100 நாள் வேலை திட்டத்தை எப்படியாவது அடித்து ஒழிக்க வேண்டும். அனைத்தையும் தீர்த்து அவர்கள் ஒரு கொடிய ஆட்சியை நின்று கொண்டிருக்கும் வகையில் கிராமப்புறத்தை வளர்ச்சியை தடுக்க வேண்டும் என்று அந்த நோக்கில் செயல்பட்டு வருகிறார். நம்முடைய முதல்வர் அவர்கள் இந்த திட்டத்தை பேராட்சிக்கும் நகராட்சியும் கொண்டு வர வேண்டும் என்று ஒரு முயற்சியை எடுத்துக் கொண்டிருக்கும் வேளையில் அதை தடுக்கும் வகையிலே மத்திய அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இதனால் கிராமத்தில் உள்ள அனைத்து மக்களும் பெரிதும் பாதிக்கப்படுவார். எந்த பிரச்சனை என்றாலும் இந்தியாவிலே தமிழ்நாட்டுடைய முதல்வர் நம் மு.க. ஸ்டாலின் அவர்கள் மட்டும்தான் குரல் கொடுத்து வருகிறார். முடிவு செய்திருக்கும் மோடி அரசை கண்டித்து இந்த மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை நடத்திக் கொண்டிருக்கும். இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு தலைமையேற்று நடத்திக் கொண்டிருக்கும் அருமையான பிரபாகரன் அவர்களை மனதார காங்கிரஸ் கட்சி சார்பாக வருபவர்களை வரவேற்கின்றோம். இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு பெருங்கடலான திரண்டு வந்திருக்கும் பொதுமக்களாகிய உங்களையும் கூட்டணி கட்சி தலைவர்கள் தொண்டர்கள் அனைவர்களையும் இந்த காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக உங்களை அன்போடு வரவேற்று இந்த ஆர்ப்பாட்டம் சிறப்பாக நடைபெற வாழ்த்துக்கள் கூறி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். இங்கு நடைபெற்று கொண்டிருக்கும் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் அனைத்து பொதுமக்களுக்கும்
கிராம ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் பயன்பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய கிராம மக்கள் அத்தனை பேருக்கும் மற்றும் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த தோழர்கள் அத்தனை பேருக்கும் காங்கிரஸ், மதிமுக, கம்யூனிஸ்ட், தமுமுக, டிபிஎம்கே மற்றும் இங்க வருகை தந்திருக்கும் அனைத்து கூட்டணி கட்சி தோழர்களுக்கும் இந்த காலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஆர்ப்பாட்டமானது மத்தியில் ஆண்டு கொண்டிருக்கிற ஒரு பாசிச அரசினுடைய செயல் திட்டம். இந்த 100 நாள் வேலை திட்டத்தை எப்படியாவது ஒழித்து கட்டணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல இந்த மத்திய அரசு கொண்டு வந்திருக்கு. இதை எப்படி செயல்படும்? வடக்கு மாகாணங்கள்ல இந்த நிதியை 90% கொடுக்கிற இந்த மத்திய அரசு இங்க மற்ற மாநிலங்களுக்கு 40%, 60% கொடுக்கணும்னு சொல்லி இந்த திட்டத்துல உழைக்கணும். இந்த மாநில அரசுகளுக்கு நிதி சுமையை ஏற்படுத்துங்கிற நோக்கத்துல இந்த திட்டத்தை எப்படியாவது செயல்படுத்த விடாம தடுத்து இந்த மக்களை வஞ்சிக்கிற நோக்கத்துல இந்த மத்திய அரசு செயல்பட்டு இருக்கு. இந்த திட்டத்தால ஏழை எளிய நடுத்தர மக்கள் அத்தனை பேரும் கிராம பகுதியில் வாழக்கூடிய இந்த ஒரு மகத்தான மகாத்மா காந்தியின் பேரில் இருக்கக்கூடிய இந்த திட்டத்தை இந்த ஒழித்து கட்டணுங்கிற இந்த பாசிச RSS கும்பலினுடைய சதி திட்ட செயல் தான் இந்த 100 நாள் வேலை ஒழிப்பு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இந்த திட்டத்தால் லட்சக்கணக்கான மக்கள் மாநிலம் முழுவதும் இந்தியா முழுமைக்கும் இந்த திட்டம் 20 ஆண்டுகளாக இந்த பாசிச மோடி அரசை தலைவர் எழுச்சி தலைமையிலும் சேர்மத ஒன்றியத்தினுடைய விடுதலை சிறுத்தைகளின் சார்பாக இந்த மோடி அரசை, இந்த பாசிச அரசை வன்மையாக கண்டிக்கிறோம். இந்த மோடி அரசை வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் வீட்டுக்கு அனுப்பணும் என்று சொல்லி கேட்டு வாய்ப்பளித்த அனைத்து தோழர்களுக்கும் நன்றி. இருக்கக்கூடிய மகாத்மா காந்தி 100 நாள் வேலை திட்டத்தின் பெயரை மாற்றி விக்சித் பாரத் ஜி ராம்ஜி என்ற பெயரிலே இந்த திட்டத்தை அமல்படுத்த துடிக்கிறது. அதனை எதிர்த்து தமிழகம் முழுவதும் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான மதசார்பற்ற கூட்டணியின் சார்பில் சேரன்மகாதேவி ஒன்றியத்தை நிலவரக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய பிரபாகர் அவர்களே, ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய தேசிய காங்கிரஸ் உள்ளிட்ட இடதுசாரி மதசார்பற்ற கூட்டணி கட்சியை சார்ந்த நண்பர்கள் உங்கள் அனைவருக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஒன்றிய குழு சார்பாக காலை நேர வாழ்த்துக்களை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த 11 ஆண்டு காலமாக ஒரு பாசிச வெறிபிடித்த ஒரு மத வெறிபிடித்த ஒரு பிஜேபி இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறது. இக்கூட்டத்திற்கு தலைமை தாங்குகின்ற மரியாதைக்குரிய மாமா பிரபாகரன் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக சார்ந்தாண்டு வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம். மோடி அரசு எதை செஞ்சாலும் தொழிலாளர் தான் பாதிக்கும். என்ன பண்ணட்டும் சாதாரண தொழிலாளர் தான் பாதிக்கும். அவங்க சலுகை போகாம ஹையர் அத்தாரிட்டிக்கு தான் போயிட்டே இருக்கும். யாரு அமித்ஷா, ராஜ்நாத் சிங், டாடா பிர்லா மாதிரி அந்த காலத்துல அவங்களுக்கு தான் போயிட்டு இருக்கும். உழைக்கிற மக்களுக்கு ஒண்ணுமே கிடைக்காது. உழைக்கிற கூட்டணியோட அனைத்து தலைமை கட்சியினுடைய ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை செயற்குழு உறுப்பினர் பிரபாகரன் அவர்களே, இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை வந்திருக்கக்கூடிய வழங்கும் பொழுது உயர் ஜாதியினருக்கு அரங்கத்திற்குள்ளே சாப்பாடு வைத்துக் கொண்டும் அதில் சற்று உயர் ஜாதி இல்லாதவர்களுக்கு வெளியில் வைத்து சாப்பாடு கொடுத்து அதில் எதிர்ப்பு தெரிவித்து வந்தவர்தான் தந்தை பெரியார் அவர்கள். 1000 ரூபாய் வந்துருச்சாமான்னு கேட்டேன். வந்துருச்சு அப்படின்னா நீங்க கேக்குறாங்க. கண்டிப்பா செய்யணும். அதுக்கு என்ன உண்டோ நாங்க அதை கண்டிப்பா செய்யணும்னு சொல்றோம். எல்லாருக்கும் 1000 ரூபாய் வந்துருச்சுலாமா? வந்துருச்சா? பெரும்பாலும் 90% மேல வந்துருச்சு. யாருக்கு விடுபட்டு இருந்தால், யாருக்கும் ஒரு சிலருக்கு தான் விடுபட்டிருக்கோம். விடுபட்டு இருந்தா அடுத்த முறையீடு செய்ய சொல்லியிருக்காரு. ஜனவரி மாசம் பொங்கலுக்கு அப்புறம் அதையும் கொடுத்துறோம்னு சொல்லியிருக்காரு தலைவர். என்னமா உங்களுக்கு வரலையா? சரி, பெரும்பாலும் 90% மேல வந்திருக்கு. ஒரு சிலருக்கு தான் வரலன்னு சொல்றீங்க. வராதவங்களுக்கும் எழுதி கொடுங்க. உங்களுக்கு கண்டிப்பா வர வைக்கிறதுக்கு எங்க நிர்வாகிகள் எல்லாருமே, நாங்க கூட்டணி கட்சி எல்லாருமே நாங்க பொறுப்பு. ஏன்னா எங்க தலைவரை நம்பி நாங்க தைரியமா வாக்குறுதி கொடுக்கலாம். 2வது மனு கொடுங்கன்னு சொன்னாங்க. பாராளுமன்ற தேர்தலில் இப்ப வந்திருந்தோம். நிறைய பேருக்கு வந்துருச்சு. வராதவங்க சொன்னாங்க. அவங்களுக்கு இப்ப ஒரு லிஸ்ட் கொடுத்தாச்சு. இதுலயும் இன்னும் கொஞ்சம் தான் விடுபட்டு இருக்காங்க. அதே கொடுத்துட்டாரு. இவ்வளவு கொடுத்த தலைவர் ஒரு சிலர் கொடுக்க விட மாட்டாரு. கண்டிப்பா எல்லாரும் கொடுப்பாரு. இதுக்கெல்லாம் நிதி ஆதாரம் வேணும். இந்த நிதி ஆதாரத்தை தர வேண்டிய யாரு?
மத்திய பாரதிய ஜனதா இந்த இங்க லோக்கல் சுத்துறாங்களா இந்த அதிமுக கூட்டணி கொடுக்காம நிறுத்தி வச்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்க 100 நாள் வேலை திட்டத்தை பத்தி நீங்க ஏன் ஆர்ப்பாட்டம் பண்றோம்? நமக்கு நிலுவை தொகை மொத்தம் 1400 கோடி இந்த 100 நாள் வேலை திட்டத்துக்கு பஞ்சாயத்துக்கு மத்திய அரசு நமக்கு தர வேண்டிய நிதியை தராம நிறுத்தி வச்சிருக்காங்க. ஏன்னா இந்த திட்டத்தை நிறுத்துறதுக்கான அவ்வளவு வேலையும் பண்ணிட்டு இருக்காங்க. முதல் கட்டமா மகாத்மா காந்தி பேரை எடுக்கிறாங்க. என்ன சொன்னார்ல 48ல காந்தியை கொலை பண்ணாங்க, இப்ப அவர் காந்தி 2வது கொலை பண்றாங்க. இப்ப அவர் பேரை எடுத்து இந்த 100 நாள் வேலை திட்டத்தினால என்னெல்லாம் நடந்துச்சுன்னா, இதுக்கு முன்னால இந்த காங்கிரஸ் ஆட்சி தானே கொண்டு வந்துச்சு. காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி பின்னால பெண்கள் கவனிங்க. காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கூட்டணி ஆட்சியில தான் 100 நாள் வேலை திட்டம் வந்துச்சு. அதுக்கு முன்னால இப்படி இது கிடையாது. பெண்கள் நீங்க எல்லாரும் வேலைக்கு போனோம், குளத்து வேலைக்கு போனோம். நம்ம ஊர்ல இருந்து உழைப்பு இல்லாம வெளியூருக்கு போறதே குறைஞ்சு போச்சு. காரணம் என்னன்னா, இங்கே வேலை கொடுக்க ஆரம்பிச்சாச்சு. அறுவடை காலத்தை தவிர மற்ற காலங்கள் எல்லாருக்கும் வேலை கொடுத்ததுனால நம்ம வேலை தேடி அடுத்த ஊருக்கு போகாம நம்ம ஊர்லயே வேணுங்கிற அளவுக்கான வருமானத்துக்கு வழி பண்ணி கொடுத்தது காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. அதுக்கான நிதி ஆதாரத்தை காங்கிரஸ் அழகா கொடுத்தாங்க. அந்த ஆட்சி நம்ம இதுல சிறப்பா நடந்துட்டு இருந்துச்சு. இப்ப என்னைக்கு மோடி ஆட்சிக்கு வந்தாரோ அன்னையில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா நிதி ஆதாரத்தை குறைச்சு இப்ப உங்களுக்கே தெரியும் 100 நாள் வேலை திட்டத்துல நடத்துறதுக்கு பஞ்சாயத்துல பணம் வர மாட்டேங்குது. பணம் யார் தரணும்? பாரதிய ஜனதா கட்சி தரணும். அந்த ஆட்சியில இருந்து பணம் வரணும், வரல. அதை தடுத்து நிறுத்துறதுக்கு துணை போறது யாரு? இங்க நம்ம ஊர்ல சுத்திக்கிட்டு இருக்காங்களா ஏடிஎம்கே, இவன் அவங்க கூட சுத்திக்கிட்டு இருக்கான். இந்த பணம் வர்றதுக்கு நம்ம கூட இப்ப எல்லா கட்சிக்காரனும் கேட்கிறோம்ல, எல்லாருக்கும் ஓட்டு போட்டிருப்போம். நறுக்கல. பணங்கிறது எல்லாருக்கும் பொது, வேலைங்கிறது எல்லாருக்கும் பொது. அந்த வேலையை இடங்கள் பண்ணும்போது எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து அதை கேட்கணுமா இல்லையா? இதெல்லாம் அதிமுக காரங்க பார்த்தா யாரும் அதை பத்தி பேசுறதே கிடையாது. வெறுமனே உங்களை தேடி வரஞ்சோம்னா இப்ப நமக்கு 1300 கோடி பாக்கி வைக்கிறான். உத்தரப்பிரதேசுக்கு எவ்வளவு பாக்கி வச்சிருக்கணும்? வெறும் 3 கோடி. அவனுக்கு கொடுக்க வேண்டியது 3 கோடி தான் பாக்கி, நமக்கு 1300 கோடி பாக்கி. அப்ப எவ்வளவு தூரத்துக்கு ஓரம் வந்துட்டு அந்த ஆட்சி மேல அவன் செயல்பட்டு இருக்காங்க, உங்களுக்கு எல்லாம் புரியணும். நீங்கெல்லாம் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. நீங்க எல்லாத்தையும் சொல்லணும். இந்த ஆட்சியோட நம்ம இப்ப சிறப்பா நடைபெற்ற இந்த ஆட்சி மீண்டும் தொடர்றதுக்கு பொதுமக்களாய் நீங்க எல்லாருமே நம்ம தலைவர் தளபதி அவர்களுக்கு கரத்தை வளப்படுத்துவதற்கு என்னைக்கு அவருக்கு நம்ம துணையார் கொண்டு உறுதியேற்றுக் கொண்டு அந்த வாய்ப்பு நன்றி கூறுகிறேன். நீங்க எல்லாரும் வந்தா ரொம்ப நன்றி. எல்லா பஞ்சாயத்துலயும் எல்லா இந்த 100 நாள் வேலை திட்டத்தை பாதிக்கப்பட்டவங்க எல்லாருமே இருக்கணும். நீங்க எல்லா ஊர்லயும் எல்லாருமே சொன்னாங்க. ஏன்னா நம்ம ஆட்சியில என்ன சொன்னாங்கன்னா, நிதி வந்துச்சுன்னா தலைவர் என்ன சொன்னாரு, பேரூராட்சிக்கு அதை விரிவுபடுத்த போறோம்னாரு. இந்த திட்டத்தை 100 நாள் வேலை திட்டத்தை பேரூராட்சிக்கு நான் கொண்டு வரலாம். மத்தியில காங்கிரஸ் ஆட்சி வந்துருச்சுன்னா இங்க நம்ம தலைவர் இப்போ பேரூராட்சிக்கு திட்டத்தை கொண்டு வரதுக்கு திட்டம் வச்சிருந்தாரு. இது கிராமத்தையே கெடுக்கிறது கலையிடும். அதுக்கு துணை போறவங்க யாரெல்லாம் உங்களுக்கு தெரியும். அது நீங்க அடையாளம் கண்டு அவர்களை புறந்தள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மீண்டும் இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு வந்ததுக்கு நன்றி தெரிவிச்சுட்டு கோஷங்களை எழுப்பி நம்ம கிளம்பிக்கலாம். ரொம்ப நன்றி. வஞ்சித்து வரும் ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து இன்றைக்கு இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கும் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் நெல்லை மேற்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக எங்களுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, உங்கள் கையில் கொடுக்கப்பட்டிருக்கும் நோட்டீஸ்ல எல்லா விவரங்களையும் 100 நாள் வேலை திட்டத்தால ஏற்படக்கூடிய பாதிப்பை உங்களுக்கு அதுல புரிய முடியுமா தெளிவா எடுத்து கொடுத்திருக்காங்க. நீங்க வீட்டுல போய் இந்த காகிதத்தை யாரும் தூர போட்டுறாதீங்க. அந்த நோட்டீஸ ஒவ்வொரு வரிவரியாக படிச்சீங்கன்னா உங்களுக்கு அது ஆர்ப்பாட்டத்திற்கான முழக்கங்கள். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், 100 நாள் வேலையை நிறுத்த துடிக்கும் ஒன்றிய அரசுக்கு எதிரான ஆர்ப்பாட்டம். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், வேலையை வயிற்றில் அடிக்க நினைக்கும் மோடிக்கு எதிரான ஆர்ப்பாட்டம். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், மோடிக்கு வாய் பிடிக்கும் அடிமைகளுக்கு எதிரான ஆர்ப்பாட்டம். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், தமிழ்நாட்டை வஞ்சிக்கும் பாசிச பாஜகவிற்கு எதிரான ஆர்ப்பாட்டம். முடக்கா குறைக்காதே தமிழ்நாட்டிற்கான நிதியை குறைக்காதே, அடிக்காதே வேளாண்மை வயிற்றில் அடிக்காதே.
ஒதுக்காதே 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 விவசாய தொழிலாளர்களை ஒதுக்காதே மாற்றாதே மாற்றாதே பழைய முறையை மாற்றாதே திரும்ப பெறு திரும்ப பெறு ஏழை மக்களின் வாழ்வை அளிக்கும் புதிய மசோதாவை திரும்ப பெறு விடமாட்டோம் விடமாட்டோம் பாசிச சக்தியை காலூன்ற விடமாட்டோம் போராடுவோம் வெல்வோம் போராடுவோம் வெல்வோம் போராடுவோம் வெல்வோம். இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய தலைமை பொறுப்பேற்று நடத்திக் கொண்டிருக்கின்ற ஆற்றல் மிகு நெல்லை மேற்கு மாவட்டத்தினுடைய தலைமைச் செயற்குழு உறுப்பினர் நம்பிக்கை நட்சத்திரம் அருமை சகோதரன் பிரபாகரன் அவர்களே, முன்னிலை பொறுப்பை ஏற்றுக் நடத்திக் கொண்டிருக்கின்ற ஆற்றல் மிகு ஒன்றிய செயலர் பிரபு என்ற முத்துப்பாண்டி மற்றும் முத்துகிருஷ்ணன் அவர்களே, இந்த மேடையில் இருக்கின்ற அனைத்து பிரிவு கழக செயலாளர்களே, ஒன்றிய கழக பொறுப்பாளர்களே, உங்கள் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த வேளையிலே எதற்காக இந்த கூட்டம் நடைபெறுகிறது என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். தாய்மார்களுக்கு சொல்லிக் கொள்வது என்னவென்றால், இந்த போராட்டமே உங்களுக்காகத்தான். அம்பாசமுத்திரம் தொகுதியில் மொத்தம் 25 கிராம பஞ்சாயத்து இருக்கு. இந்த கிராம பஞ்சாயத்தில் மட்டும்தான் இந்த 100 நாள் வேலை திட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. உங்களுக்கு எவனாவது வந்திருக்கிறது மோடி தான். இன்னைக்கு எனக்கு முன்னால் பேசியவர் சொல்லும் பொழுது நிறைய பேர் எப்பொழுது வெளியிடங்களுக்கு வேலை செல்வதை விட வருமானத்தை நாம் பெருக்கிக் கொள்வதற்கு அன்றைக்கு காங்கிரஸ் திமுக அரசால் கொண்டு வரப்பட்ட இந்த திட்டத்தை இன்றைக்கு மோடி அவர்கள் எமனாக நடந்து கொண்டிருக்கிறார். திறமையானவர்களை கொண்டு வாருங்கள். மேடையில இருக்கின்ற உங்கள் மத்தியிலே இந்த தொகுதி மூலம் வந்து கொண்டிருக்கின்ற நபர்களை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். யார் நமக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள், யாருக்காக நம்ம வாக்களிக்க போகிறோம் என்பதை சிந்தித்து பாருங்கள். மீண்டும் ஒருமுறை கேட்டுக்கொள்கிறேன், இந்த கூட்டத்திற்கு வருகை தந்து அனைவருக்கும் நன்றி கூறுகிறேன். கிராம பஞ்சாயத்து தலைவர்களுக்கு நன்றி கூறுகிறேன். அது மட்டுமல்ல, கழக உடன்பிறப்புகள், கழக தோழர்கள், கூட்டணி கட்சி நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.